சரோ வேண்டாம் சரோ, பிரச்சனை எதுக்கு? நீ வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்குள்ள போறேன். ஆனந்த், உங்க அம்மையை 4 வார்த்தையே கேட்காம என்னால போக முடியாது. வெளியே கூடுங்க வீல. வேண்டாம் சரோ, எங்க அம்மா ஏதாவது சொல்லுவா, அப்புறம் நீ வருத்தப்படுவா. ஆமா, உங்க அம்மா சொல்லிக்கலாம் வருத்தப்பட்டா 4 பூரா வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கணும். அவளை வெளியே கூடுங்க, நான் கேட்டுட்டு போட்டோம். சரோ சொல்றது கேளு சரோ. நீங்க கூப்பிட்டு மாட்டீங்க உங்க அம்மையை, நானே கூப்பிடி. எத்த 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 சரோ போ சரோ, எங்க அம்மா ஏதாவது சொல்ல போறா. சொல்லட்டானே. எங்க வீட்ல இருக்க முடியாம உங்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். எப்பவுமே குத்தி பேசுறதுல இருங்க. ஒரு நாள் உங்க குணத்தை மட்டும் மாத்திராங்க. நீங்க செய்யறதுல உங்களுக்கே சரியா இருக்காதே. என்ன செஞ்சுட்டே, என்ன தப்பு பண்ணிட்டா? ஆனந்தே, இவளுக்கு என்ன பிரச்சனையா? இவ ஆத்தா வீட்ல அவளுக்கு சோறு கொடுக்கலையாமா? இதுக்கு தான் நான் இவ போகும்போதே சொன்னேன். நம்ம வீட்ல இருக்க வசதி எல்லா இடத்துலயும் கிடைக்குமா? ஆமா, வசதி பொல்லாத வசதி. அப்படியே குழாயை திறந்த தண்ணி ஊத்திரும். மிக்ஸி கிரைண்டர் போட்டு எல்லாத்தையும் ஆட்டிடுவான். பெட்ரூம்ல ஏசி கொட்டா. ஒரு கொசு வர கூட வழி இருக்காது, ஈ வரக்கு வழி இருக்காது. பெரிய மாட மாளிகையை கோபுரமும் கட்டி வச்சிருக்கிய. சும்மா பேசாங்க தேய். இருக்கிறது ஒரு ஓட்டு வீடு, 5-6 ரூம் மட்டும் வச்சிருக்கிய. எங்க வீட்ல இதை விட என்ன வசதி குறைஞ்சு போச்சு? இது ஓட்டு வீடு, அது ஓலை வீடு, அவ்வளவுதான். ரொம்ப தான் அப்படியே பேசிய நல்ல பெரிய மாளிகை கட்டி வச்சிருக்க மாதிரி. ஏய், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஓட்டு வீடு ஓலை வீடு எல்லாம் எங்க அண்ணன் வீடு. உனக்கு உங்க அம்மைக்கு சொந்தமா வீடு இருக்கா? ரொம்ப தான் வந்து நின்னு பேசிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? இங்க பாருங்க சித்தி, நீங்க பேசாங்க. நான் எங்க அத்தாட்ட தான் பேசக்கு வந்திருக்கேன், பேசிட்டு போயிருவேன். எத்தே, நீங்க செய்யறது ஒன்றும் சரியில்லை தே. அந்த குழந்தைய வீட்டை விட்டு அனுப்புனியே சரி, ஆனா அவ புருஷன் கேட்க பொண்ணு பார்க்க போனியே, அவருக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண புரியல. இதெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கா தே? எனக்கு எல்லாம் சரியா தான் இருக்கு, நீ ரொம்ப கத்தாத. பிள்ளை வாய் வெளிய குதிச்சிர போகுது. பாருங்க ஆனந்த், உங்க அம்மா எப்படி பேசியா நீ? ஏமா எதுக்குமா அப்படி பேசுறா? இந்த கோமல் இவ்வளவு நேரம் வந்து என்ன பேசுறா, நீ அதெல்லாம் கேட்கல. ஒரு வார்த்தை சொன்னவனே அவ தெரிய மூட்டனவனே என்கிட்ட நீ கேட்கல ஆனந்த். இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். நீ 2 பேருக்கு நடுவுல தான் நிக்கணும். ஓரம் சாஞ்சு நிக்காத. ஏமா நான் 2 பேருக்கு நடுவுல தான் நிக்கேன். 2 பேருக்கு நடுவுல நான் பொதுவுல நில்லுனே. 2 பேருக்கு பொதுவுல நான் அவர் ரோட்ல தான் நிக்கணும். இந்த பாரு கோமரி, நீ பேசாத, வாய் மூடிட்டு வீட்டுக்கு போ. குழந்தை வயித்துல வச்சிருக்கேன்னு பார்த்து சும்மா இருக்கேன். இல்லனா வாயில எனக்கு நல்லா வந்துரும். என் மகனுக்கு நான் பொண்ணு பார்க்க மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்ப, அது என் இஷ்டம். அதெல்லாம் எவனும் வந்து கேட்கக்கூடாது. அவன் பொண்டாட்டியே வந்து நீ எதுவுமே கேட்கல, நீ எதுக்கு வந்து குதிச்சிட்டு நிக்க? போ கோமரி, வீட்டுக்கு போ. நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை தே. யார் பேச்ச கேட்டுட்டு இந்த மாதிரி பண்றீன்னு தெரியல. ஆமா, மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு மாறதுக்கு நான் பச்சை பிள்ளை. எனக்கு சுயமா சிந்திக்க தெரியாதா? நானே சுயமா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். யாரும் என்கிட்ட வந்து சொல்லல. அந்த கோமரி பார்த்த வேலைக்கு நீ வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தா உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, சேர்க்கல எங்களுக்கு வீடு கிடையாது, வாழவும் முடியாது. ரொம்பலாம் எங்களை மிரட்டாங்க தேய். நீங்க பண்ணது தப்பு, அதான் கேட்க வந்தேன். குழந்தைய வீட்டுக்குள்ள சேருங்க, அவருக்கு கல்யாணம் பண்ணனுங்க, எண்ணத்தை விட்டுருங்க. என்ன நீ எனக்கு ஆர்டர் போட வந்திருக்கியா? அந்த கோமரியாவ அம்மகாரியா வந்து உன்னை இப்படி பேசுன்னு சொல்லி தந்துட்டு போனாம்ல. இவர் மாசமா இருக்கேன்னா உன் மேல பாசமா இருந்தேன். மத்தபடி நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்டுக்கலாம் ஆட முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன். அந்த கோமரி செஞ்சது தப்பு, அதுக்கு அவளுக்கு இதுதான் தண்டனை. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தா உன்னை வெட்டி விட்டுட்டு என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். சே, உங்க குணமே இப்படிதான் இருக்கும் போல. ஆனந்த், கேட்டியெல்லாம் அடுத்த கல்யாணம் உங்களுக்கு தான் உங்க அம்மா பண்ண போறாங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவாவே, வாளுங்க. சரோ நானும் எங்க அண்ணனும் சமைச்சானே கல்யாணம் நடக்கும். எங்க அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டு இருக்கா, சும்மா இரு சரோ. கோவத்தோட சொன்னதோட விட்டா பரவாயில்ல, அதான் பொண்ணு பார்த்து வச்சிருக்கவளம்ல. இதெல்லாம் சரியில்லை சொல்லிவிட்டேன். இப்படிதான் உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ண போனாவே. இப்போ உங்க அண்ணனுக்கு இன்னொரு பொண்ணை கட்டி வச்சு அவ்வளோ தப்புன்னா அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுவாவே. இப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்லுங்க. ஏய், என்ன வாவரா பேசிட்டு இருக்கா? அவிய பெரியவிய, அவிய என்ன வேணாலும் முடிவெடுத்து என்ன வேணாலும் பண்ணுவாவே. அதுவா அவிய பெத்த பிள்ளைகளுக்கு. நீ வந்து இங்க கருத்து சொல்லிட்டு நிக்காத. போ உங்க அம்மா வீட்டுக்கு. எங்க அத்தை மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? ஏய், சொல்லும்போதே டென்ஷன் ஆகுதுல்ல, அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கும். வாய் மூடிட்டு இருங்க. இங்க பாருங்க தே, ஒரு தடவை உங்க மகனுக்கு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணியாச்சு. இனி எங்க புருஷமாருக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து ஜெயிக்கு நாங்க இருக்கோம்.
நீங்க அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து பொண்ணு பார்க்க போக வேண்டாம். பண்றது ஒண்ணுமே சரி கிடையாது. அப்போ இவ பொண்ணுதான் மௌனுக்கு பார்த்துட்டு வந்திருக்காங்களா? ஆமா, பொண்ணு தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னப்பா உங்களால என்ன செய்ய முடியும்? சரி, நான் கூட ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கேன், இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது உங்க ஆக்கம் என்னன்னு. இதுக்கு மேல நாங்க யாருன்னு நீங்க பாப்பிய. பொண்ணு பாக்குறீங்களா? பொண்ணு நல்லா பாப்பிய. பொண்ணு பார்த்து கட்டுங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. என் மாவனுக்கு வர புதன்கிழமை கல்யாணம். பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் சம்மதிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா, சாப்பிட்டுட்டு போவே. நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாப்பிய. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுதான். எங்க வேணாலும் போய் கொடுங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஏமா சும்மா இருமா. சட்டப்படி டைவர்ஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணா ஒன்னியத்தை கொண்டு ஜெயில போட்டுருவாவே. ஆமா, போடுவாங்க. என்னை உள்ள போட்டுட்டு இவன் எப்படி வந்து என் வீட்ல வாழ்வான்னு அதுக்கு பிறகு பாப்பாங்க. ரொம்ப நல்ல பொண்டாட்டிகள் கிடைச்ச மாதிரி ஆனாதங்களே. அதுக்கு பிறகு இவ்வளவு ஆக்க என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏமா இப்ப தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதம்மா. வீட்டுக்குள்ள போ. இது எல்லாத்துக்கும் பயந்து நான் வீட்டுக்குள்ள ஓடணுமா? அப்படிலாம் பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பாரு ஆனந்து, உன் பேச்சை கேட்டுட்டு தான் நானும் அமைதியா இருந்தேன். உங்க அம்மா பேசிய பேச்சை கேட்டுட்டு இதுக்கு மேலெல்லாம் என்னால அமைதியா இருக்க முடியாது. இனி நாங்களே என்ன செய்யணுமோ அதை செய்வோம். சித்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க அண்ணனுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. எங்க அம்மா தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அதனாலதான் சொல்லி இந்த கல்யாணம்லாம் நடக்காது. எங்க அண்ணன் ஒத்துக்கிட மாட்டான். ஆமாமா, இன்னைக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காவ, ஒத்துக்கிட மாட்டாவன்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல் நான் யாரையும் நம்புறதா இல்ல. இனிமேயும் சும்மா இருந்தா எங்க வீட்டு பிள்ளை வாழ்க்கை நாசமா போயிடும். இவையில எங்க பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கிடி. ஏ குழந்தை, நீ வா போவோம். என் புருஷனுக்குலாம் யாராலையும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என் புருஷன் மனசுல நான் தான் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். கோமரி, என் பிள்ளைக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்றேனோ இல்லையோ, உன்னை மட்டும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர நானும் பார்க்கேன். பாருங்க. சரி, என் குடும்ப மானத்தை வாங்குறதுக்குனே எனக்கு மருமகளும் வந்து வாச்சிருக்காளுவே. வீட்டு சட்டம் ஒரு நாள் வெளியே கேட்டது கிடையாது. இவ்வளவு என்னைக்கு மருமகளெல்லாம் வந்தாலும் அன்னைக்கு போச்சு என் வீட்டு மானம். ஊரே பார்த்து சந்தி சிரிக்குது. ஏட்டே, உங்ககிட்ட குறைய வச்சுட்டு எங்களை நீங்க குறை சொல்லாதுங்க. கோமரி, மரியாதை பேரு இல்லைன்னா வாங்கி கட்டிடுவ சொல்லிட்டேன். சரி, உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. ஆனந்த், நான் போறேன். சரோ பார்த்து போ. ஆமா, பொண்டாட்டிகள் போற திசையை பார்த்து கும்பிடுங்களே. இந்த பேச்சு பேசிட்டு போறவளுக்கு நடந்து போக தெரியாதா வீட்டுக்குள்ள? மேதுவா போ, வேகமா பண்ணிட்டு போல வீட்டுக்குள்ள போ. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நான் என்னமா பண்ணேன்? நீ எதுக்குல அவளோட போய் எல்லாத்தையும் சொன்னா? நீ சொன்னதுனால தான் எல்லாரும் வந்து ஆட்டிட்டு போறாள்வே. உனக்கும் அண்ணனுக்கும் பெத்தவா முக்கியம் கிடையாது. பொண்டாட்டிகள் தான் முக்கியமா போயிட்டாள்வேனே. நான் கூட என் பிள்ளைகள் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் நிரூபிச்சிட்டீங்களே. ஏமா தெருவுல கிடந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்காதம்மா. வீட்டுக்குள்ள போ. இதெல்லாம் நல்லவா இருக்கு. பாக்குறியா என்ன நினைப்பாவே? இப்பதான் தெரியுதோ உன் பொண்டாட்டி வந்து பேசும்போது தெரியலையோ? அவதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். பிள்ளை பறக்கட்ட அதுக்கு வேற வச்சுக்கிட்டியாங்களே. ராசத்தியக்காவா, இது எதுக்கு இப்ப பொண்ணு அடிக்காவ? நானே புருஷன்ட்ட படாத பாட்டு பாட்டு தப்பிச்சிருக்கேன். மறுபடியும் எல்லாம் வில்லங்க போன் பண்ணுது. என்னன்னு கேப்போம். ஹலோ ராசத்தியக்கா, இப்ப நான் நினைச்சிட்டே இருந்தேன், உடனே போன் அடிச்சிட்டியே. என்னக்கா, என்ன விஷயம்? செல்லம்மா, இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எனக்கு போன் பண்ணாவ. கல்யாணத்துல எங்களுக்கு சம்மதம், புதன்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாவ செல்லம்மா. அப்படியாக்கா? அப்ப சரி, டக்கு புக்குனே காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருங்க. என்னது முடிச்சிருங்களா? செல்லம்மா, நீ இல்லாம எப்படி இதை என்னால சாதிக்க முடியும்? சீக்கிரமா கிளம்பி வா
நீ கொஞ்சம் இங்க வந்தா நல்லா இருக்கும். உன் புருஷன்ட்ட மறுபடியும் எனக்கே உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு வாச்சலம்மா. ஏக்கா என் புருஷன்ட்ட இதை கேட்கவே எனக்கு பயமா இருக்குக்கா. இதுக்கே அவர் என்னை கேட்ட